உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய உரிமை களம் யூடியூப் சேனலை ரெகுலரா பார்க்கின்ற தோழர்களுக்கு தெரியும். நம்ம ஒரு பழமொழியை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வந்தோம். அதாவது வேலி போட்டு வெள்ளாம பண்றது வெண்ணையப்பன், அதை நோகாம நோண்டி தின்றது தொன்னையப்பனா. ஸோ இந்த பழமொழியை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே வந்தோம். இந்த பழமொழியினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால், இந்த ஏழை கூலி விவசாயிகள் இருக்காங்க தெரியுமா, அவங்க நிலத்துல இறங்கி அந்த நிலத்தை உழுது பதப்படுத்தி விவசாயம் பண்ணி நெல்மணிகள் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி வைப்பாங்க. ஆனா இந்த பண்ணையார்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க ஒட்டுமொத்த நெல்மணிகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உழைத்த அந்த ஏழை கூலி விவசாயிகளுக்கு நெல்மணிகளை அள்ளி கொடுக்க மாட்டாங்க, கிள்ளி கொடுப்பாங்க. இந்த கொஞ்சோடு வச்சுக்க அப்படின்ற மாதிரி கிள்ளி கொடுப்பாங்க. ஸோ அவருடைய உழைப்பிற்கு ஏற்றவாறு நெல்மணிகளை இந்த பண்ணையார்கள் ஒருபோதும் வழங்கவே மாட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளும் கூட அந்த மாதிரிதான் இருக்குது. அதனாலதான் வேலி போட்டு வெள்ளாம் பண்றது வெண்ணையப்பேன், அதை நோகாம நோண்டி தின்றது தொன்னையப்பேன் இந்த பழமொழியை சொன்னோம். அதாவது தமிழ்நாட்டினுடைய மண் இருக்கு இல்லையா, இந்த மண் ஒரு பிஜேபி எதிர்ப்பு மண். ஸோ பிஜேபி எதிர்ப்பு மண்ணாக உருவாக்கி வைத்திருக்கின்ற முக்கியமான நபர்கள் யாருன்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள். பிஜேபி எப்பொழுதெல்லாம் இந்த மதவாத சிந்தனைகளை அதிகமாக தூண்டுறாங்களோ அப்பொழுதெல்லாம் தன்னை முன்கள பணியாளராக முன்னாடி நிறுத்தி போராட்டம் செய்கின்ற கட்சிகள் அது விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி. திமுக என்ன பண்ணுவாங்கன்னா பாலிசி மேக்கிங் விடயங்கள்ல மட்டும்தான் பிஜேபிக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க, ஒரு அடையாள போராட்டம் பண்ணுவாங்க. பாலிசி மேக்கிங் விடயங்கள்ல இந்த சட்டம் சரியில்லை, அந்த சட்டம் சரியில்லை, எங்களுக்கு அது பண்ணல இது பண்ணல. ஸோ பாலிசி மேக்கிங் விடயங்கள்ல மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, திமுக ஒரு அடையாள போராட்டம் பண்ணுவாங்க. ஆனா மதவாத சிந்தனைகளுக்கு எதிராகவும் பாலிசி மேக்கிங் சம்பந்தமான விடயங்கள்லையுமே விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் களத்துல இறங்கி தன்னை முன்கள பணியாளராக முன்னாடி நிறுத்தி போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போராட்டம் பண்ணி தமிழ்நாட்டை ஒரு பிஜேபி எதிர்ப்பு மண்ணாக உருவாக்கி வைத்த நபர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா அவங்களுக்கு இந்த தொகுதி பங்கீடு விவகாரங்கள்ல அள்ளி கொடுக்காம கிள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். வேலி போட்டு வெள்ளாம் பண்றது வெண்ணையப்ப, அதை நோகாம நோண்டி தின்றது தொன்னையப்ப என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு. ஸோ அதன் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளை ஒதுக்கினார்கள். ஆனா தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த நிலைமையில தற்பொழுது வெறும் 8 தொகுதிகளை மட்டும் திமுக வழங்கியுள்ளது. ஸோ திமுக 8 தொகுதியை வழங்கியிருக்காங்க தெரியுமா, இது சரியா தவறா? திமுக எதன் அடிப்படையில 8 தொகுதியை வழங்கினாங்க அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் திருவள்ளுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். நேயர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டுருவோம், உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளார்கள். ஸோ இந்த 8 தொகுதியை பெற்றுக்கொண்டதன் மூலமாக அண்ணன் திருமாவர்கள் மீது உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. இல்ல வெறும் 8 தொகுதியை ஒதுக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. சரி, விசிகா 8 கிடையாதுப்பா, ஒரு 10 ஒதுக்கி இருக்கலாம், 15 ஒதுக்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எண்ணிக்கை தோணுச்சு அப்படின்னா அந்த எண்ணிக்கையும் கூட நீ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. சரிங்களா? சரி, விசிகாவுக்கு எப்படி 8 தொகுதியை ஒதுக்குனாங்க? விசிகாவுக்கு ஆக்சுவலா ஆரம்பத்துல வெறும் 5 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்படுவதாக இருந்தது. சிபிஐக்கு 5 தொகுதியை ஒதுக்குறாங்க, அடுத்து சிபிஎம்முக்கு 5 தொகுதியை ஒதுக்குறாங்க. அதற்கு பின்பாக சிபிஎம் காரணம் காட்டி விசிகாவுக்கும் வெறும் 5 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்படவிருந்தது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொண்டர்களுடைய டிஃபென்ஸ் மோடு இருக்கு இல்லையா, டிஃபென்ஸ் மோடு, இந்த டிஃபென்ஸ் மோடுனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேறு வழியின்றி குறைந்தபட்சம் 8 தொகுதியாச்சும் வழங்கியிருக்கிறாங்க. பிசிகாவுடைய சங்க தமிழன் அவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல பிசிகாவுடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி, சமூக வலைத்தளங்கள்ல தீர்க்கமாக இருந்தாங்க. எப்படி? எங்களுக்கு இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் வழங்கியாக வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தீர்க்கமா இருந்தாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எம்எல்ஏக்களோ இல்லாட்டி இதர பின்ன மேல்மட்ட நிர்வாகிகளோ இவர்கள் பெரும்பாலும் யாரும் வாயை திறக்கவில்லை. எங்களுக்கு இரட்டை இலக்க தொகுதியில எண்ணிக்கையில தொகுதியில் வழங்க வேண்டும் என்று யாரும் வாய் திறக்கவில்லை. அண்ணன் சங்க தமிழன் அவர்கள் இதர பின்ன விசிகாவுடைய தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா, அவர்களுடைய ஒரு டிஃபென்ஸ் மோட்னால மட்டும்தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 8 தொகுதியை வழங்கியிருக்கிறாங்க. இல்லாட்டி வெறும் 5 தொகுதிகள் தான். டிஃபென்ஸ் என்பது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல திமுக யாராச்சும் விமர்சனம் பண்ணிட்டாலே என்ன பட்டம் கொடுக்குறாங்கன்னா நீல சங்கிகள் அப்படின்ற மாதிரி பட்டத்தை கொடுக்குறாங்க. ஆனா டிஃபென்ஸ் என்பது இங்க மிக மிக முக்கியமான விஷயம். டிஃபென்ஸ் ஒண்ணு இருந்தா மட்டும்தான் இங்க எதையாச்சும் சாதிக்க முடியும்.
அதாவது கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றாங்க தெரியுமா? நீங்க தட்டினா மட்டும்தான் இங்க உங்களுக்கான தேவைகளை செய்து தருவார்கள். இல்லாட்டி உங்களுக்கு எந்த தேவைகளும் இல்லை என்று குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் இந்த அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள். சோ விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவருடைய அந்த தொண்டருடைய டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃபென்ஸ்னால மட்டும்தான் நீ விசிகாவுக்கு 8 தொகுதிகள் கிடைத்திருக்கின்றது. இல்லைன்னா கிடைச்சிருக்காது. குறிப்பா டிஃபென்ஸ் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். சாதாரணமா வந்து ஒரு மண்ணுக்குள்ள ஒரு விதையை ஊண்டி வைக்கிறோம் அப்படின்னா அந்த விதை முளைக்கும் பொழுது மேல் மட்டத்துல இருக்கிற அந்த மண்ணை டிஃபென்ஸ் பண்ணி தான் அதை முட்டி மோதி தான் வெளியே வருது. சோ டிஃபென்ஸ் இருந்தா மட்டும்தான் இங்க எதுவாக இருந்தாலும் பாசிபிள். சோ அப்படிங்கிற பட்சத்துல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தீர்க்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட எங்களுக்கு இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் வேண்டும் என்று டிஃபென்ஸ் செய்ததன் விளைவுகளால மட்டும்தான் விசிகாவுக்கு இன்றைக்கு 8 தொகுதிகள் கிடைத்திருக்கின்றது. இல்லாட்டி 8 தொகுதிகள் பாசிபிள் கிடையவே கிடையாது. மக்களே, ஒரு சின்ன உதாரணம் சொல்வோம். அதாவது ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை ஈற்றுவேன் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது சொன்னார். கரெக்டுங்களா? ஆனா ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பின்பாக ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை என்று சட்டமன்றத்தில் பேசினார். சோ சட்டமன்றத்துல முதலமைச்சர்கள் பேசிவிட்டார், நாம கூட்டணி கட்சியில இருக்கிறோம், கூட்டணி கட்சியில இருக்கிறதுனால ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் திமுக கொண்டு வரவில்லை என்றாலும் கூட நம்ம கேள்வி கேட்க கூடாது என்று அடங்கி போயிருந்தால் அடுத்த கூட்டத்துல முதலமைச்சர் அவர்கள் KN பாஷாவுடைய தலைமையில ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்க மாட்டார். சோ இங்க டிஃபென்ஸ் என்பது ரொம்ப முக்கியம். டிஃபென்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சட்டமன்றத்துல ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்ல, இன்னைக்கு இருக்கிற இந்த பிஎன்எஸ் செக்ஷனே போதும் அப்படின்ற மாதிரி இவர்கள் சொல்லிடுறாரு. இல்ல SC/ST ஆக்டே போதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு வச்சுக்கோங்க. அப்ப சரி, முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நம்ம கூட்டணியில இருக்கிறோம், நம்ம எதுவும் கேட்க கூடாது என்று அமைதி காத்திருந்தாங்க. இங்க இருக்கிற ஜனநாயகவாதிகள் அமைதி காத்திருந்தார்கள் என்றால் இன்னைக்கு ஆணையம் போட்டிருப்பாங்களா? அந்த ஆணையம் இன்னும் செயல்படல, அது வேற விஷயம். ஆணையம் செயல்படல, அது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்குது. KN பாஷாவுடைய தலைமையிலான அந்த குழு இந்நேரம் எங்க போனாங்க, எங்க விசாரணை பண்ணாங்க, யாரை சந்திச்சாங்க, எந்தெந்த வல்லுநர் குழு அமைச்சாங்க, இது போன்று எந்த விதமான செயல்பாடுகள் இல்ல. ஆனாலும் கூட ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டமே வேண்டாம் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்களை நம்ம இன்னைக்கு ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவதற்காக ஒரு ஆணையம் அமைக்க வைத்திருக்கின்றோம் என்றால் அதுக்கு டிஃபென்ஸ் என்பது ரொம்ப முக்கியம். டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட்டணிகள் என்பது ஒரு தேர்தல் கூட்டணிகள் மட்டும்தான். மற்றபடி மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகள் கூட தான் நம்ம எப்பொழுதுமே கூட்டணியில் இருக்க வேண்டுமே தவிர ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு கூட நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? சோ டிஃபென்ஸ் என்பது ரொம்ப முக்கியம். சோ இந்த டிஃபென்ஸ் இருந்தனால தான் இன்னைக்கு விசிகாவுக்கு 8 தொகுதி கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப விசிகாவுக்கு இந்த 8 தொகுதி கொடுத்திருக்காங்க தெரியுமா? இந்த 8 தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெறுமா என்று கேட்டால் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்று நான் கூற வரவில்லை. ஆனால் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சி யாரு? தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல எதிர்கட்சி யாரு? அப்கோர்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனையில என்னைக்காச்சும் களத்துல இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காரா? திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கு எத்தனையோ அட்ராசிட்டிகள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. வேங்கவேல் உட்பட எத்தனையோ அட்ராசிட்டிகள் தொடர்ச்சியா நடந்துச்சு பட்டியல மக்களுக்கு. இப்ப கூட சமீபத்துல ஒரு தெருவுக்குள்ள உள்ள பூந்து உள்ள கண்ணில் போடுற எல்லாத்தையும் வெட்டினாங்க. அந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய தெருவுல என்ன துணிச்சல் உள்ள நுழையறான். அப்ப எதிர்கட்சியாக செயல்படுவதற்கு எத்தனையோ சான்சஸ் இருந்துச்சு. திமுக எதிர்ப்பதற்கு, திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு எத்தனையோ சான்ஸ் இருந்துச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்கட்சியாக இதுவரைக்கும் களத்துக்கு போனது கிடையாது, மக்களை சந்திச்சது கிடையாது, போராட்டம் நடத்தினது கிடையாது. கரெக்டுங்களா? அப்ப யாரு களத்துக்கு போறா, யாரு போராட்டத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான். கூட்டணியில இருந்துகிட்டே இவங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் கூட்டணியில இருந்துகிட்டே ஒரு போராட்டம் பண்றாரு, கூட்டணி இல்லாத நீங்க ஏன் போராட்டம் பண்ணல? இன்னைக்கு இருக்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி, கூட்டணியில இருந்துகிட்டே திரும்ப போராட்டம் பண்றாருப்பா, சரி ரைட்டு. கூட்டணியில இருந்துகிட்டே திரும்ப பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவு போராட்டம் பண்றாரு. கூட்டணி இல்லாத நீ என்ன பண்ற? உன்னுடைய வேலை என்ன? எடப்பாடி பழனிசாமியுடைய வேலை என்ன? இங்க இருக்கிற இதரப்பன கட்சியுடைய வேலை என்ன? பட்டியல் மக்களுக்கு ஆதரவாக அந்த விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி திமுக எதிராக உருவகப்படுத்த வேண்டாமா? ஆனா யாரும் முன் வரல. அப்ப அதனாலதான் சொல்றேன், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இந்த 8 தொகுதிகள்ல விசிகா வெற்றி வருமா வெற்றி பெறாதா என்பதையும் தாண்டி விசிகா வெற்றி பெற வேண்டும். விசிகா வெற்றி பெற வேண்டும். இல்லைங்க நான் பட்டியல் சமுதாய மக்களுக்கு நான் ஆதரவா இருக்கிறேங்க, நான் எல்லா போராட்டத்தையும் களமாடுறேங்க அப்படின்னா தாராளமா களமாடுங்க. நீங்க
தாராளமா களம் ஆடினீங்க அப்படின்னா இன்னைக்கு விசிகா மீது நன்மதிப்புகள் இறங்கி இருக்கும், உங்க மீது நன்மதிப்புகள் உயர்ந்திருக்கும். ஆனா எந்த விதமான போராட்டங்களும் பண்ணாம அரசியல் செய்ய வேண்டிய விஷயத்துல கூட எதிர்க்கட்சிகளாக அரசியல் செய்யாம இருந்ததனுடைய நீட்சி தான் இன்னைக்கு பட்டியல் சமுதாய மக்கள் அண்ணன் திருமாவர்களை தவிர வேற யாரையும் நம்ப வேண்டிய ஒரு நிலையில் இல்லை, நம்ம நிலைமை இல்லை. சரிங்களா? சோ அப்ப அப்படிங்கிற பட்சத்துல விசிகா ஒதுக்கப்பட்ட இந்த 8 தொகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த 8 தொகுதிகள்ல விசிகா வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்பதனையும் தாண்டி வெற்றி பெற வேண்டிய கட்டாயம். அவங்க கண்டிப்பா வெற்றி பெறணும். அவங்க வெற்றி பெற்றாதாங்க யாராவது பேசுவாங்க, பேச மாட்டாங்க, வேற யாரும் பேச மாட்டாங்க, பேசணும்ல பேச மாட்டாங்கள. அப்ப அவங்களுடைய வெற்றி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இந்த 8 தொகுதி வாங்கினதுல நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது, உள்ளபடியே அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா விசிகாவுடைய தகுதி என்பது வெறும் 8 தொகுதி கிடையாது. குறைந்தபட்சம் அவங்களுக்கு 25 தொகுதியாச்சும் வழங்க வேண்டும். ஒரு மேடையில் அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு விழுகின்ற 4 வாக்குகள்ல 1 வாக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ 25 தொகுதிகள் தான் அவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டான தொகுதிகள். ஆனா திமுக 25 தொகுதிகள் ஒதுக்கி இருக்க வேண்டும், ஆனால் ஒதுக்கவில்லை, வெறும் 8 மட்டும் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு மீ இந்த 8 தொகுதி என்பது ஒரு போதுமான தொகுதிகள் கிடையாது. பட் இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த 8 தொகுதியில் வெற்றி பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த பட்டியல் மக்களுக்கு உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு மூல காரணமாக அந்த வெற்றி இருந்து கொண்டிருக்கின்றது. சோ வெற்றி என்பது மிக முக்கியமான விஷயம் என்பதனை கூறிக்கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சி இந்த 8 தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.